கரூரில் வந்து இந்தியாவுடைய ஜனநாயகம் உலக நாடுகளால் போற்றி புகழப்படுகிறது. உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்திய தேர்தல் ஆணையம் உலக நாடுகளால் பாராட்டப்படுகிறது. ஆனால் அதுக்கு திருஷ்டி போடுற மாதிரி தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு விஷயம் தேர்தல் ஆணையத்திற்கே சவால் விடுகிற அளவில் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. அது என்னென்னா மனித பட்டிகள். ஜனநாயகங்கிறதே மனித மாண்புகளுடைய மறுமலர்ச்சி தான். எப்படி வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனமாக கற்கால சமூகமாக இருந்தோ, அதுக்கு பிறகு அரசன் வழி சமூகமாக இருந்ததோ, அதற்கு பிறகு வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிற அரசை மக்களே தங்களுக்குள் ஒருவரை தேர்ந்தெடுத்து தன்னை தலைவனாக வைத்துக் கொள்கிற ஜனநாயக மாண்பு வந்த பிறகு மனித குல மேம்பாட்டில் ஜனநாயகமும் தேர்தலும் மிகப்பெரிய பங்களிக்கிறது. ஆனால் முன்னோக்கி போய்கிட்டு இருக்க ஒரு சமுதாயத்தை மீண்டும் பின்னோக்கி பட்டியலில் அடைக்கிற ஒரு நிகழ்வை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் கரூரில் செய்து வருகிறது. பல முறை சொல்லிட்டோம். 2021 இதே போது பட்டி அமைக்கப்பட்டது, நாடாளுமன்ற தேர்தல் அமைக்கப்பட்டது, ஈரோடு தேர்தல் அமைக்கப்பட்டது, அரவக்குறிச்சியில் அமைக்கப்பட்டது. அப்போது இதெல்லாம் முழுமையாக நீக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருப்பது, கண்ணை கட்டிக்கொண்டு மௌனமாக இருக்கிறதோ என்று எண்ணுகிற வகையில் மீண்டும் கரூரில் ஆட்டம் ஆரம்பம். கரூரில் நான் ஏற்கனவே கடந்த வாரத்தில் பேட்டி அளிக்கும் போது 40 ஷெட் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். இப்போ 120 எட்டிவிட்டது. இது தேர்தலுக்குள்ளே 200-300 எட்டுவதற்கு எட்டிவிடும் என்று அஞ்சப்படுகிறது. அப்போ இந்த ஷெட்டோடைய இந்த மனித பட்டிகளில் என்ன செய்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், மனித பட்டியினுடைய பரிணாம வளர்ச்சியில் அது வந்து ஷெட்டு போட்டு ஏசி வசதிகள் செய்யப்பட்டு உள்ள ஃப்ளோரிங்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 5 லட்சம் சேர் புதுசாக வாங்கியிருக்காங்க. 50,000 சேர் வாங்கி அந்த மனித பட்டியலில் போடப்பட்டு அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு கம்பெனி மாதிரி நடத்துகிறாங்க போல இருக்குது. ஒரு தெருவுனா ஒரு வார்டுக்கு ஒன்று, அங்கே பூத்துக்கு ஒன்று வச்சு அவங்கள வர வச்சு அவங்களுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்களாம். ஃபோட்டோ ஐடென்டி கார்டு கொடுக்காததான் பாக்கி கொடுத்து அவங்களுக்கு தேவையானவற்றை அளித்து அப்படின்னா ஜனநாயகத்தில் இது மக்களை அசிங்கப்படுத்துகிற விஷயமானா இல்லை, மக்களை மிரட்டுகிற விஷயம். பட்டிங்கிறதே ஒரு அவமானம். பட்டிங்கிறது விலங்குகளை அடைத்து வைக்கிற இடம். அதில் மனிதனை கொண்டு போய் அடைச்சி வச்சு நீங்கள் வந்து தான் ஆகணும்னு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்கிற பெண்களுக்கு மிரட்டல். நீங்கள் போகலன்னா கட்டாயிரும், உங்களுக்கு வருகிற சம்பளத்தை கட் செய்து விடுவோம் என்று சொல்கிறாரு. சரி, அங்கே இருக்கிற அதிகாரிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து திருதராஷ்டிரர்களாக இருக்காங்க. எப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் திருதராஷ்டிரர்கள்னால் யாருன்னு புரிஞ்சிருக்கும். கண் இல்லாத வாய் மூடி இருக்கிற ஒரு மடந்தைகளாக இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் மனு கொடுத்தா அதுக்கான பதிலை நமக்கு சொல்கிறாங்க. அப்போ இதை யார் கட்டுப்படுத்துவது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்கனவே நாங்கள் கொடுத்தோம். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு ஆய்வு செஞ்சு அறிக்கையை அனுப்பிச்சிருக்கு. இன்னும் அது ஆனால் நின்ற பாடில்லை. இன்னும் தொடர்ந்து 120 அமைக்கப்பட்டிருக்கிறது. உடனே அதில் வந்து சட்டத்தின் சந்துகளிலும் இண்டு இடுக்குகளிலும் புகுந்து வருற மாதிரி ஒரு 50 பேரை சுயேட்சை வேட்பாளராக போட்டு அவங்க பேரில் போட்டிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த பட்டியை பார்க்க வேண்டியது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். எதுக்கு புதுசாக ஒரு வேக்கன்ட் லேண்டில் ஒரு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. முதல்ல தர வாடகை கட்டணும். சிட்டி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ஆக்ட் 1920 படி அதில் பெர்மிஷன் வாங்கி தான் நீங்கள் எந்த ஒரு ஷெட்டு கட்டுறதா இருந்தாலும் ஒரு பில்டிங் கட்டுறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் அந்த சட்ட விதிகளெல்லாம் மீறப்பட்டிருக்கு. இப்போ எப்படி பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க? அந்த பெர்மிஷனே இல்லாமல் இவங்க ஒரு ஷெட்டை போட்டு அதுக்கு ஒரு கேட்டை போட்டு உள்ள புது சேர் போட்டு எல்லாத்தையும் வர வச்சு அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் எடுத்து அவங்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து மாலை அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் அடுத்த பேட்சாக இப்படி பேட்சாக பார்த்து வச்சுன்னா இதில் என்னென்னா, தேர்தலுங்கிறதே பொதுமக்களை எல்லா கட்சிகளும் அணுகி எங்களுடைய சாதனைகள் இது, எனவே எங்களுக்கு வாக்களிங்கள்னு அவங்கள பார்க்க விடுறதும் ஜனநாயகத்தின் ஒரு அம்சம். வாக்காளர்களை சந்திக்க விடுறதும் ஜனநாயகத்தின் ஒரு அம்சம். ஆனால் அவ்வாறு பார்க்க விடாமல் அவளை அடைத்து வைப்பது என்பது ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிரானது. ஆனால் இப்படியே நாங்களும் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அதிகாரிகளும் மனுவை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. பேப்பர் செலவானது தான் மிச்சம், நடவடிக்கை இல்லைன்னா இது எங்கே கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத இதுக்கு ஒரு சட்ட நுணுக்கம் எங்களுக்கு தெரியும். இதை எப்படி கொண்டு போகணுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் ஜனநாயகத்தில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்கிறதுல முறைப்படி மனு அளிக்கிறதுங்கிறது ஒரு கடமை. ஒரு தவறு நடந்தால் அதை அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து வரணும். அரசு கேட்கலன்னா உரிய இடங்களில் எப்படி முறையிடணுமோ அப்படி முறையிடணும். நீதிமன்றங்கள் மற்ற அமைப்புகளில் முறையிடுறது, அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னங்கிறது அதிமுகவுக்கு தெரியும். ஆனால் இப்போது ஏற்கனவே ஒரு மனு ஒன்று கொடுத்தோம். அப்போ 40 தான், இப்போ 120 இருக்குது. அதுக்கான ஆவணங்களையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா
120 பூத்தை ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கோம். சும்மா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசுகிறவர்கள் எல்லாம் அதிமுகவினர் எல்லாமே இருக்குது. அப்போ இத்தனை அடைப்புகளையும் மனித பட்டியலையும் உருவாக்கி வச்சுட்டு அங்கே மக்களை அடைச்சி வாக்கு செய்யலாம். இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் திமுக நடத்த போகிற எதிர்கொள்ள போகிறதுக்கு இது ஒரு உதாரணம்.